ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆன்லைனில் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து எடுத்து க்ரோமில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அது போடுறேன். அது போட்டோன்னே நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே டச் பண்ணி ஃபஸ்ட் லிங்கில் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரிலாம் நிறைய காட்டும். அதில் வந்து செல்ஃப் எனுமிரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கிட்டு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களோட ஸ்டேட் கொடுங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட கேப்சாவை வந்து கரெக்டாக அதில் என்ட்ரு பண்ணி வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து உங்களோட குடும்ப தலைவர் பெயர் அப்படிங்கிறது காட்டும். அது வந்து உங்கள் அப்பாவோடது தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, யார் வேணால் கொடுக்கலாம். அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. இதெல்லாம் யார் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அவங்களது கூட கொடுக்கலாம். நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு, அதில் நான் என் பேரே கொடுக்குறேன். கொடுத்து என்னோடய நம்பர், என்னோடய மெயில் ஐடியை கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு யார் வேணுமோ அவங்க பேரை கொடுத்து நம்ம உள்ளே போய்க்கலாம். ஒன்ஸ் இந்த நம்பர் இது பண்ணிட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்கள் நம்பர் கொடுத்து நீங்கள் யாரோட நம்பர் கொடுக்கணுமோ அதை கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓடிபி வந்து நம்பருக்கு வந்துருச்சு, அதை வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்து ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் வந்து அதில் காட்டும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி ஓடிபி கொடுத்துக்கோங்க. லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷில் கன்வீனியன்ட்னா யூ கேன் கோ ஃபார் இங்கிலீஷ். நான் தமிழ் கொடுத்து ஓடிபி கொடுத்து வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்சி ஐடியை பற்றி, அது வந்து அந்த ஜியோகிராஃபிக்கல் மார்க் கரெக்டாக பண்ணுறதை பற்றி இதில் காட்டுது. இதை நீங்கள் உங்களோட மாவட்டம் அஞ்சல் குறியீட்டு எண் கொடுத்து உங்கள் வீடு வந்து அந்த மேப்பில் எந்த இடத்துல வருதுங்கிறத பார்த்து அந்த இடத்துல கர்சரை நகர்த்தி அந்த ரெட் கலர் இதை கொடுத்து ஓகே பண்ணணும். அது வந்து ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீட்டுக்கு வரவங்கள்ட்ட நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறது கிடையாது. இவங்க ஒரு ஐடி கொடுப்பாங்க, அந்த ஐடி காட்டினாலே போதும். அவங்க மற்றதெல்லாம் அவங்க கரெக்டாக நேம் அண்ட் ஏஜ் அதெல்லாம் மட்டும் அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரெக்கார்ட்ஸ் தான், ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்கார்ட்ஸ் மாதிரி தான். நான் ஆல்ரெடி இதெல்லாம் சேவ் பண்ணிட்டேன், ஏன்னா ஒவ்வொன்றா பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். ஸோ எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்படிங்கிறது மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொன்றா பார்த்து தான் கொடுக்கணும். அது கொடுத்தா 20 மினிட்ஸ் வீடியோ போயிடும். அவ்வளோ டைம் இது பண்ணுங்கிறது இல்லை. ஸோ அதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணிட்டேன். இது பாருங்கள், கரெக்டாக இதை கர்சரை நகர்த்தி உங்கள் வீட்டு மேலே வச்சு நீங்கள் வந்து அமைவிடத்தை உறுதிப்படுத்தவும் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். சுய கணக்கெடுப்புங்கிற மாதிரி இது கொடுத்து உள்ளே அப்படியே கொடுத்துக்கோங்க. சேமிக்க எடுத்து கொடுத்து ஆம் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இதெல்லாம் நான் படித்து பார்த்து எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் உங்களுக்கு காட்டுற அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டோட இது எப்படின்னு கொடுத்துக்கோங்க. வீடு இதில் கட்டியிருக்கு, வீட்டோட நிலமை எப்படி இருக்குது, ஆம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, உங்கள் பேரோட தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழியில் கொடுக்குறது தான் இது. ஸோ அதே கொடுத்துக்கோங்க. இதில் வந்து எஸ்சி எஸ்டினா அது கொடுத்துக்கோங்க, மற்றவைனா மற்றவை கொடுத்துக்கோங்க. வீட்டின் உரிமை நிலை என்னென்னு பார்த்து நீங்கள் வாடகை வீடு அப்படிங்கிறதுனா வாடகை வீடு கொடுத்துக்கோங்க, சொந்தம்னா சொந்த வீடு கொடுத்துக்கோங்க. வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிச்சன் அது இல்லாமல் வராண்டா கிச்சன்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்க ரூம்ஸ் மட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா குடிநீர் அது எங்கெங்கே இருந்து கிடைக்கிது உங்களுக்கு அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. நீங்கள் மின்சாரம் யூஸ் பண்ணுறது, அப்புறம் கழிப்படை வசதி அதுவும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்து அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காட்டும். உங்களுக்கு எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொடுத்துக்கலாம். கழிவு நீர் வெளியேற இணைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணுறோம்ல அதோட இது கிடையாது. இது வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் லைக் பாத்திரங்கள் வருது, அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு. எங்கள் வீட்டில் அதோட கனெக்ஷன் இல்லை. ஸோ அதை நான் இணைப்பு இல்லைன்னு நான் கொடுக்க போகிறேன். அப்போவாது இதை பார்த்துட்டு வீட்டில் வந்து அந்த வெளியே வந்து டிச் கட்டுறாங்களான்னு பார்ப்போம். அடுத்து உங்கள் வீட்டில் எத்தனை ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, தனியாக நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து பொதுவானதா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும்.
அடுத்து எல்பிஜி கேஸ் கனெக்ஷன், எதில் நீங்கள் சமைக்கிறீங்க அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸு அது எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. பிரதான எரிபொருள் என்ன, சமையல் எரிவாயுன்னு அதே கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு போய்க்கோங்க. வீட்டில் என்னென்ன இருக்குது, அதான் நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதை பற்றி தான் கேட்குறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் அதை பற்றி. லேப்டாப் இருக்குது, ஸோ நான் லேப்டாப் இருக்குன்னே கொடுத்துக்கிறேன். ஸ்மார்ட் ஃபோன், இதில் அந்த சர்க்கிள் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். எதாவது கன்ஃபியூஷன்னா அதை டச் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து 2 வீலர் இருக்கா, 4 வீலர் இருக்கா எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இது வந்து கடைசியில் அதில் நீங்கள் என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்றா வரும். நீங்கள் அதை ஒரு டைம் படித்து பார்த்து உங்களுக்கு எல்லாமே ஓகேவா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் உங்களுக்கு வந்து உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் இருக்கும். அதை கொடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் மாற்ற முடியாது. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகி உங்கள் மெயில் ஐடிக்கும் வந்துடும். அதே மாதிரி இதுலேயும் இது பண்ணும். இதை வந்து கணக்கு எடுக்கிறவங்க வரவங்கள்ட்ட நீங்கள் காட்டினீங்கன்னா அவங்க கரெக்டாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி வீட்டில் இருக்கவங்களோட கணக்கு மட்டும் எடுத்துக்குவாங்க. மற்றபடி மற்ற டீட்டெயில்ஸ் இதிலே இருந்துடும். தேங்க்யூ.